தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு இதற்கான இந்த காரணம் நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கு? அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்துல இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்ம நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங் வெரி கிளியர். வேண்டுகோள் கேட்க போறோம், அதுக்கப்புறம் நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும். கொஞ்ச நாள் தான் இருக்கு. 6ஆம் தேதி அன்னைக்கு மனு வந்து வாபஸ் வாங்குறதுக்கு நாள் இருக்கு. ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்கு. மாநில தலைவரை நீங்க அலுவலகத்துல சந்திச்சப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க, குறிப்பா நான் போட்டியிடல, ஆனா என்னுடைய கூட இருக்கிறவங்க போட்டியிடுறதுக்கான பட்டியல் கொடுத்திருக்கேன், அதுக்கான வாய்ப்பு கேட்டிருக்கேன்னு. அப்பத்துல இருந்து என்ன சொல்றாங்க கட்சி தரப்புல இருந்து? போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அவங்க சீட்டே நிர்ணயிக்கலையே. நாளைக்கு தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை ஆமா, நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா 51 இடம் கொடுக்குறாங்க, 41 இடம் கொடுக்குறாங்க. ஊகம் தானே, எவ்வளவு இடத்துல நிக்க போறாங்கன்னு ஒண்ணு வரல. வந்த பிறகு நம்ம கேட்ட இடம் அவங்களுக்கு தெரியும், கொடுக்கறாங்களா இல்லையா நேர்காணல் பண்ணுவாங்கல்ல. இல்ல எப்படியும் அதுக்கு முன்னாடியே சரத்குமார் அவர்களை அழைச்சு உங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கறோம் இல்ல, அது ஏற்கனவே வாங்கிக்கிட்டாங்கல்ல. இல்ல உங்ககிட்ட இது கொடுக்கறோம் இல்ல, நான் கொடுத்துட்டேனே. கொடுத்துருக்கீங்க, நான் கொடுத்துருக்கேன். அது பரிசீலனை பண்ணுவாங்கல்ல. என்ன நீங்க எந்த கேட்டிருக்கீங்க, அது வேற யாரோ கேட்கறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. சொல்லும் போது இல்லைங்க அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்போம்ல. அவங்க விட்டு கொடுக்க சொல்லலாம். என்னங்க நீங்களும் கேட்கறீங்க, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன், நீங்க நிக்கிறேன்னு சொல்றீங்களா, எங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்காங்க, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்கலாம். அந்த உரிமை இருக்கு. ஒருவேளை சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் நிக்கிற மாதிரி இருந்தா அந்த வாய்ப்பு உடனே பரிசீலனை பண்ணப்பட்டிருக்குமா? இல்ல, நாங்க ரெண்டும் நிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த பரிசீலனைக்கு வராது. தலைமை சொன்னா கூட நிக்க மாட்டாங்க. நானு நிக்க மாட்டேன்னு சொல்றது எப்படி பாத்தீங்க? அதிமுக தலைமை மீது விமர்சனம் பண்றாங்க. அதிமுக வந்து தற்போது வந்து நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு எடப்பாடிக்கு ஏற்படும். அதிமுக வந்து பிஜேபி வந்து கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. டெல்லி அதிமுக தமிழ்நாட்டில் கூட்டு திமுக விமர்சனம் பண்றாங்க. துணை முதலமைச்சர் விமர்சனம் பண்றாரு. அதிமுக அது எனக்கு தெரியாது. கபலீகரம் பண்ணுமா பண்ணாதான்னு பொறுத்திருந்து பாக்கணும். பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 முறை சென்னை, மதுராந்தகம், மதுரை 3லயுமே எடப்பாடி பழனிசாமின்ற பேரும் யூஸ் பண்ணல, அதிமுக பெயரையுமே அவர் பயன்படுத்தல. அமித்ஷாவும் கடந்த நெல்லையில கூட அவர் பயன்படுத்தல. முதலமைச்சர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமின்றத சொல்ல கூட பாஜக தயங்குது. இதற்கான இந்த காரணம் நீங்க அதிருப்தியில இருக்கிறீங்க, அண்ணாமலை அதிருப்தியில இருக்காரு. இது போன்ற அதிருப்திகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த தேர்தல் என்டிஏ கூட்டணிக்கு எப்படி இருக்கும்? அதிருப்தியில இல்ல, ஆதங்கத்துல இருக்கேன். அது ஒரு சின்ன கரெக்ஷன். அதிருப்தின்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா நம்ம நேஷனலிஸ்ட் இன் மை ஃபீலிங் வெரி கிளியர். அதிருப்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறோம். அதுக்கப்புறம் என்ன நீங்க கேட்டது அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேன். மீண்டும் சந்திப்போன்ட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் பேரை ஏன் பயன்படுத்தல நான் சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் அவங்க என்ன சொன்னாங்க, அவர்கிட்ட என்ன மாதிரி விட்டுட்டாங்களா இல்ல அது வந்து இவர் சொல்லலையான்ற எனக்கு தெரியுது. எதுக்கு சொல்லல, எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. why they left out his name அப்படின்னா எடப்பாடி அவர்களே சொல்லிருக்கலாமே, எதற்காக விட்டு அவர் கேட்டிருப்பார்ல. மேபி தேவோட ஆன்சர்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கலாம், எனக்கு தெரியாது. அது நீங்க பிரைம் மினிஸ்டர் அவர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. இது போன்ற ஒரு சூழல் இந்த தேர்தல் களத்துல என்டிஏ கூட்டணிக்கு எப்படி ஆதரவா மாறும்? அதிமுக தொண்டர்கள் வந்து அதிருப்தி அடைவாங்க, என்ன நம்மளுடைய கேண்டிடேட் பேரை கூட சொல்லலை என்ற அதிருப்தி அடைவாங்க. இது என்டிஏக்கு ஒரு பின்னடைவா இருக்கும். நீங்க இது போன்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும். இல்ல, அந்த அளவுக்கு வலுவா அவங்க வந்து அது மனசுல எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பத்திரிகை சகோதரர்கள் எடுத்துக்கொண்டது அளவுக்கு அவர் எடுத்திருந்தா இன்னைக்கு அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி செய்திகள் நான் இங்கே படிக்கிறேன். இப்ப தேர்தல் இன்னும் சில காலம் தான் இருக்கு. உங்களுடைய கடிதம் மூலியமா அங்க ரெஸ்பான்ஸ் சொல்லணும். இவ்வளவு தொண்டர்களுடைய கருத்தும் உங்களுடைய கருத்தும் என்னவா இருக்கு? அதான் நீங்க பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டேன். வேண்டுகோள் கேட்க போறோம், அதுக்கப்புறம் நிலைப்பாடு எடுத்துதான் ஆகணும். கொஞ்ச நாள் தான் இருக்கு சார். 6ஆம் தேதி அன்னைக்கு மனு வந்து வாபஸ் வாங்குறதுக்கு நாள் இருக்குல்ல. ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்கு. அங்கீகாரம் வழங்கப்படவில்லைன்னு சொல்றீங்க. அங்கீகாரம் இல்ல, ஆதங்கத்தை வெளிப்படுத்த போகின்றோம். உங்களுக்கான மரியாதை உங்களுடைய தொண்டர்கள் உங்களுடைய நிர்வாகிகளுக்கு பாஜக முழுமையா வழங்கப்படுது அந்த 2 ஆண்டுகளுக்கு? இல்ல, இந்த 2 ஆண்டுகள் அந்த பொறுப்புகள் கொடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன்ல. ஆனா இப்ப வந்து மாவட்ட ரீதியா பொறுப்புகள் கொடுக்கும் போது இன்று வரை கொடுக்கப்படாத சூழலில் இவங்க பொறுப்பு இல்லாட்டி எப்படி போய் வேலை செய்வாங்க, அததான் சொல்ல வரணும். ஆதரவாளர்கிட்ட பேசையில ஒரு விஷயத்தை ரொம்ப கொஞ்சம் கோபமாவே அழுத்தமா சொல்லிருக்காங்க. காரணத்தை முன்னிட்டு தற்கூறிகள் இந்த தேர்தலை வெற்றி பெற விட்டுறக்கூடாது. கண்டிப்பா அதோட பின்னணியில இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் போது நாளை தலைவர்களை நிர்ணயிக்கக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். நாம் என்று சொல்லும் போது தமிழக மக்கள் வருங்காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எதற்காக நாம் வாக்களிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க. யாருக்கு வேணா வாக்களிக்கணும். But you should know who you are creating as a leader of this state. It's very, very essential for the future growth of Tamil Nadu and the country. அது யார வேணா நீங்க எடுத்துக்கோங்க. யாரை மையப்படுத்தி சொல்ல மையத்தை சொல்லலனா அவ்வளவு. தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பொறுப்பு வரணும், இல்லாட்டி என்னுடைய முடிவு அறிவிப்பேன். இல்லாட்டி நான் சொல்லல. அதுக்கப்புறம் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்.
ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி ஒருவேளை நெகட்டிவ் கமெண்ட் வருது அப்படின்ற ஒரு சூழல் வர்றப்ப சரத்குமார் திரும்பவும் அந்த கட்சியை தொடங்கி திரும்பவும் அவங்களுடைய வேட்பாளர்கள் தனியா நின்று தேர்தல் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல இருக்கு. கட்சியை தொடங்கி தான் நிக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல உங்களுடைய இதுல இருந்து இல்ல, அது அப்படி பொறுத்திருந்து பாருங்கள் சொல்லித்தரேன். இல்ல அவங்கவுங்க நிக்கிறேன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்ல தனி அவங்க வந்து செவி சாய்ப்பாங்க, நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு மேற்கொண்டு நான் வந்து செய்தி தரேன். உங்களுக்கு சுட சுட போடணும் போட்டுக்கோங்க, தொடர்ந்து கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் சிறப்பான பதில், சிறந்த வந்து அறிவுக்கும் ஆற்றலோடு திறமையோட சொல்றேன். நாங்க வந்து வேண்டுகோள் தான் வைக்க போறோம். அந்த வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பார்கள் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் முன்னேற்றி தனி கட்சியிலே கண்டிப்பா தொடர்ந்து தானே இருக்கோம். எல்லாமே பாஜக நிர்வாகிகள் இருக்காங்க. எங்க வேண்டுகோளை வைக்கிறது உரிமை இருக்கா இல்லையா? அப்பாட்ட போய் பையன் வந்து கேட்கறது உரிமை இருக்கா இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த குடும்பத்தை வந்து நம்ம வந்து வேதனையில் இருக்கோன்றது சொல்லாட்டி எப்படி தெரியும்? முதலே சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா இப்பதான் வந்து நமக்கு சொல்ல வேண்டிய சூழல் அதிகமாகுது. காரணம் அனைவரும் வந்து இப்படிதான் இருக்காங்கன்னு தெரியுது.